ஆராதனை ஆராதனை இதய வேந்தே ஆராதனை அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவ உமக்கே ஆராதனை. நம்மோடு பிரசனமாயிருக்கிற வல்லவரும் நல்லவருமாகிய மாசற்றவர் நமக்காக மரித்து உயிர்த்து வாழ்வருமாகிய இயேசுவை நாம் ஆராதிப்போம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே என் ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கிறேன். நல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். பொறுத்துதலுக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறேன். சுகமும் நலமும் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். எங்கள் குடும்ப மருத்துவரே உம்மை ஆராதிக்கிறேன். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிக்கிறேன். கருணையத்தை அழகுவோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஓதுமாக. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்போம் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 26 நாம் கடவுள் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உம்மையே புகழுகிறோம்.
சாலமோனின் புத்தகம் 16வது அதிகாரம் 12 ஆண்டவரின் வார்த்தை சுகம் கொடுக்க வல்லது. ஆமென். ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்க வல்லவர். இன்றைக்கு இந்த ஆராதனையில கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற உலகளாவிய நாட்டு பிள்ளைகள், மடிந்து குடும்பங்களில் இழப்புகளை சந்தித்து அங்கலாய்க்கிற பிள்ளைகள், இன்னும் உயிர்கொல்லியான இந்த உயிர் பறிக்கக்கூடிய நோயினால் அவதிப்பு அச்சத்துக்கும் பயத்துக்கும் இருக்கிற பிள்ளைகள், மரண ஊழமிடுகிற இடங்கள், மரண ஊழமிட்டுக் கொண்டிருக்கிற நாடுகள், இயேசுடைய பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் செலுத்திருக்கிறோம். கரமுயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். என் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். என் கடவுளே, என் தேவனே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். அப்படி இருந்திருப்போம். எல்லோரும் நம்முடைய மன்றாட்டுக்களை நல்லவரும் வல்லவரும் ஆகிய இயேசுவிடம் ஒப்புக் கொடுப்போம். 3 யோவான் 1 அதிகாரம் 2வது இறைவார்த்தையில, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல்நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இறுதிய நிகழவும் வேண்டுகிறேன் என்ற யோவானின் வாழ்த்துரைக்கேற்ப கொரோனா வைரஸ் வியாதியினால், இந்த ஊழி பெருங்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உலகளாவிய அளவில் இந்த தொற்று நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டிருக்கும் 28 நாடுகள், 45,171 நோயாளிகள், குறிப்பாக சீனா நாட்டில் அனைத்து மக்களையும் உம் தெய்வீக தொடுதலுக்காய் உங்களை கொண்டு வருகிறோம். பலதரப்பட்ட நோய்களை தொட்டு குணப்படுத்தி இயேசுவே, நீ இவர்கள் மேல் மனமிறங்கி உங்களது குணமளிக்கும் கரங்களால் இவர்களுக்கு ஆசியும் மன தைரியமும் பலமும் தெம்பும் ஏராளமாய் வழங்கி இவர்கள் மீண்டும் புது வாழ்வை கண்டு தன் இயல்புக்கு திரும்ப ஆண்டவரே நோய் இருக்கிறவரே நீரே அருள் புரிய வேண்டுமாய் உண்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த மன்றாட்டை கேட்க வேண்டும். நோயுற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை என்று மத்தேயு 9:12 வாக்கு கொடுத்தீரே. நான் நோயுற்றவருக்காக வந்தேன் என்று சொன்னவரே, அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கண்காணிக்கும் பல்வேறு நிலையில் சிகிச்சை அளிக்கிற மருத்துவ பரிசோதகர்கள், பரிசோதனை செய்யக்கூடிய இடங்கள், மருத்துவ குழுவினர், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நிலைகளில் இதற்கு மறைமுகமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய பரிசுத்த பிரசனத்தில் கொண்டு வருகிறோம். தங்கள் குடும்பங்களை வளர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் இவர்களின் தியாகத்திற்கு ஆண்டவரே நன்றி கூறும் வேளையில் இந்நூல் தொற்று இவர்களை தாக்காமல் பாதுகாத்து இவர்கள் உங்களுடைய குணமளிக்கிற பணியை நிறைவேறு செய்ய வேண்டுமாய் இறைவாவை மன்றாடுகிறோம். சாலமோனின் ஞான புத்தகம் 30வது அதிகாரம் 16 உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை, உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை என்ற வாக்குக்கு ஏற்ப இயேசு ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஒழுக்கம், சீரான சக்தியான சருவிகிற பதப்படுத்தப்படாத உணவுகளை உண்ணவும், சரியான ஓய்வு, தெளிந்த நேர்மறை எண்ணங்கள், ஜெபம், தியானம் இவைகளை அன்றாட வாழ்க்கையை கடைபிடித்து நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களை பெருக்கி நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாய் வாழ வளர்வர்கள விரைவாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உயிர் வாழ்கிற கடவுளாக நீ இருக்கிறீரே, இந்த தொற்று வியாதியினால் மரித்தோருக்கு ஆண்டவரை வீடாவே மறுவாழ்வு அளிக்கணும். இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிற 1115 ஆன்மாக்களுக்கும்
உங்களுடைய தெய்வீக இடத்தில் இடம் கொடுக்க வேண்டுமாய் இறைவா மன்றாடுகிறோம். உயர்த்தி எல்லாரும் சொல்லும். இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் சமூகத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் மாநிலத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் நாட்டின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே உலகம் முழுவதும் இரக்கமாயிரும். இயேசுவே என் ஆண்டவரே என் திரு அவை மீது இரக்கமாயிரும். சீராக்கு புத்தகம் 39 ஆண்டவரிடம் மன்றாடு அவர் சுகம் தருவார். ஆமென். எனவே ஆண்டவரிடம் மன்றாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. நன்றி அப்பா.
இயேசு சுகம் தரும் தேவனாக இருக்கிறார். இயேசு வல்ல ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவை மூலையே பிள்ளைகளை நேரத்தில் தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை தொட்டு அபிஷேகம் பண்ணுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு 128 பிள்ளைகள் ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த நோயினால் மரித்து போயிருக்கிறார்கள். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் இப்படி இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு கொலைப்படுவார்களாக. இயேசுவை நாளுக்கு நாள் வியாதியினால் மரித்து போகக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பரிசுத்த வல்லமையை ஆண்டவரை காண்பிப்பீராக. உங்களுடைய பரிசுத்த தொடர்பு ஆண்டவரை உண்டு பண்ணுகிறாக. இயேசுவே, நீரே ஆண்டவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு மகிமை விளங்க வேண்டும் சொல்கிறேன். இயேசுவே, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை சீன தேசத்தில் அங்கே உங்களுடைய வல்லமை இறங்கிட்டு மாட்டா. அந்த நாட்டில் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசம் வெளிப்பட்டு மாட்டா. உண்மை இயேசுவே என்று கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் எண்ணிக்கை பதினெட்டு தகப்பட அவன் நிமிடம் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே, நீரே சுகம் படுத்துகிறாக. இயேசுவே, விடுதலை கொடுப்பீராக. இயேசுவே, நீரே ஆற்றல் விட்டு மருத்துவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் வீடுகளே பணி நோய் நிமித்தம் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, கான்லான் தேசத்திலே வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், சிங்கப்பூர் தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இயேசுவே பரிசுத்த வல்லமையினாலே சுகம் அடைவார்களாக. இதனை தொடர்ந்து ஆண்டவரே, இன்னுமாக 28 நாடுகளில் நோய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் ஒவ்வொரு நோயாளிகளை நோக்கி போவதாக. இயேசுடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுப்பதாக. உங்களுடைய காயங்களினால் சுகம் உண்டாக்குவதாக. உங்களுடைய ரத்தத்தினால் சுகம் உண்டாக்குவதாக. உங்களுடைய பயணினால் விளக்கத்தினால் சுகம் உண்டாக்குவதாக. இயேசு ஆண்டவரே, இன்றைக்கு ஜப்பானுடைய அந்த எல்லைப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த கப்பலிலே ஆண்டவர் நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரை உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தொடுவதாக. ஆண்டவரே, நடுக்கடலில் இருந்து கொண்டு தத்தளிக்கிற பிள்ளைகளை நீரே சுகப்படுத்துவதாக. ஆண்டவரை, அன்றைக்கு உங்களுடைய திருத்துவர்கள் ஆண்டவரை கடல் அலையோடு போராடிய போது இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி ஆண்டவரை நீ சாந்தப்படுத்திய போல இந்த நோயினால் ஆண்டவரே அந்த கப்பலில் நின்று அவதிப்படுகிற பிள்ளைகள், கூக்குரலுக்குள்ள பிள்ளைகளை நீதாமே ஆண்டவரை சாந்தப்படுத்துகிறாங்க. நோய் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, உங்களுடைய இந்திய தேசம் முழுவதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய தீர்ப்பாளர்களை கொண்டு வருகிறப்பா. ஆண்டவரை, பல்வேறு வியாதி நிமித்தம் பல உயிர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த வியாதியின் தேசத்தில் ஆண்டவரை நெருங்காவார்களை காத்துக் கொள்கிறாங்க. ஆண்டவரை, உங்களுடைய மாநிலத்தில் இந்த நோய் கலவிடாது ஆண்டவரை உங்களுடைய ரத்த கோட்டைகளை வைத்துக் கொள்கிறாங்க. இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த வல்லமையினால இந்த நோயை ஆண்டவரை பரிசோதிக்கிற மருத்துவர்கள், மருத்துவ குழுக்கள் ஆண்டவரை அதிலே இன்னும் சரத்தியோடு இருப்பார்களாக. உங்களுடைய ஞானத்தின்படி ஆண்டவரை இந்த பணியை செய்வார்களாக. இயேசு ஆண்டவரை, இந்த நோயை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடிய எல்லா தன்னார்வ ஊழியர்கள் ஆண்டவரை செவிலியர்கள் நீ தொடுகிறாக. அந்த பிள்ளைகளை ஆண்டவரை காத்துக் கொள்கிறாக. இயேசுவின் பரிசுத்த வல்லமை எங்கள் மத்தியில் இறங்குவதற்காக நன்றி. உலக நாடுகள் அபிஷேகத்திற்காக நன்றி. ஆண்டவரை, நோயாளிகளை போட்டு சுகப்படுத்தி ஆண்டவரை விடுதலை கொடுத்து போகிறீர்கள் நன்றி. இயேசுடைய வல்லமை எங்கள் மேல் இறங்குவதற்காக நன்றி. ஆண்டவரை, உனக்கே ஸ்தோத்திரம், உனக்கே புகழ்ச்சி, உனக்கே ஆராதனை. உன்னுடைய வல்லமையான நாமத்தில் நம்பிக்கை வைத்து இந்த சுகத்தை நல்லவர் வல்லவர் மாசத்திலும் எங்களுக்காக அழைத்து உயிர்த்தவர் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உடனால் படியிட்டு மாந்தியிருக்கிற மாடி ஆசிரியர் பெற்றுக் கொள்வோம். Oh
உன்னிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். சேர்ந்து சொல்லுவோம். ஓ நல்ல இயேசுவே, உம்மை நம்புகிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மையே ஆராதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா.